ஸ்டார்ட். சரி பண்ணிட்டு போனாங்களே. இப்ப கரெக்டா வருங்க இப்போ. ஆண்டி நீங்களும் நானும் இருக்காங்க. என் தம்பி இருக்கான். ஆனா அவன் கூட இப்ப துபாய் போயிருக்கான். இன்னும் 2 நாள் கழிச்சு தாண்டா வருவான். அப்ப லைட்டு படம் வந்துடுங்க.
ஐயோ கோட்டு பண்றதுமே யாரு உனக்கு என்ன வேணும்? ஐயோ ஐயோ அச்சோ என்னாச்சு? அப்படி இருந்தா இன்னும் சொல்லிட்டே இருந்தானே. கண்ணே என்ன வந்து நீ இவன் எங்கே உங்க விஷயத்தை தண்ணி எடுத்துறாளா? வா வாடா இவ்வளவு பண்ணக்கூடாதுடா பாவம். என்னடா ஆச்சு? நானே என்ன பண்ணிருக்கேன்? சாரி வந்து எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆச்சா? என்னது இது? அதுவா எங்க பாப்பா பொண்ணு. ஆமா இங்கதானே இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்க்க போது எங்க பாப்பாலாம் இருந்தாங்க. அது என்ன முகம் ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லக்ஷ்மி அம்மா அங்க இருந்த ரோசி இன்னும் ஒருத்தர் கிணத்துல நம்ம ஊருக்கான கிணத்துல ஊரு செத்தாங்க. அவளோட பொம்மை சடலை பொம்மை அதை அவங்க வந்து நாங்கள் எல்லா ஊர்லையும் செக் பண்ணிட்டோம். எல்லா வீட்லையும் செக் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் தான் லாஸ்ட்டாக செக் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே அந்த இடத்துல போய் யார் யாராவது கை வச்சுருக்காங்கன்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து உங்கள் வீட்டில் யாருக்கும் ஒருத்தவங்களாம் கை வச்சுருக்காங்க. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த வீடு காட்டுது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கேட்குறேன். டக்குன்னு போயிட்டு யாருன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். சரி நீ இந்த யோசியோட சடல் பொம்மையை எடுத்தியா? சரி சரி நான் இருக்க போகிறேன். என்ன ஆச்சு? ஒன்றும் தூங்கலையா? இல்லைம்மா, அந்த ரோசியோட ஆவி யாரை பிடிச்சி வச்சுக்க போகுதுன்னு பயத்துல தான் எல்லாருக்கும் பூச்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்தா? ஆமா, ஊர்ல யார் மட்டும் ஆக்ட் இருக்காதீங்க. ஐயோ வெளியே உன் பேர் தான் ஆக்ட் பண்ணேன். இல்லை எனக்கு டிடி கட்டணும், அதனால வேண்டாம்.